Hello students, a very good morning to all. Welcome back to Catalyst Chemistry classes. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரிவிஷன் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம குரூப் தியரி கான்செப்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாயிண்ட் குரூப் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருந்தோம் அப் டு 22 கொஷின்ஸ் வரைக்கும். ஸோ இது வந்து அதோட கண்டினியூட்டி. பட் இது வந்து என்னென்னா குரூப் தியரி கான்செப்டோட அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டானது. ஓகே, பர்டிகுலராக சொன்னோம் அப்படின்னா கேரக்டர் டேபிளை பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Okay, so some characters are missing or some values are missing from the character table. So அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். Then after that sometimes they asking irreducible representations என்ன அப்படின்றது கேட்பாங்க. ஸோ அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஹோம்ஒர்க்கில் கொடுத்த ஒரு 2 ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷனும் நம்ம இந்த வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஸோ இந்த அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்ஸு கொஷின்ஸை பார்த்துட்டு நீங்களாக ஓனாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த டிஃபிகல்ட்டி புரியும், நீங்கள் எங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கொஷின்ஸை ஒன்ஸ் கிளியராக வாட்ச் பண்ணிட்டு இல்லை மேக் அ ஸ்க்ரீன்ஷாட் கொஷின்ஸை பார்த்துட்டு நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களோட ஆன்சரை கம்பேர் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். பை திஸ் இஸ் அ 7th வீடியோ ஃப்ரம் திஸ் ரிவிஷன் சீரீஸ். ஓகே, ஸோ see the question. The character table of C3V point group is provided below along with an additional reducible representation அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு C3V பாயிண்ட் குரூப் கொடுத்துருக்காங்க டேபிள். தென் அதோட ரெடியூசிபிள் ரெப்ரஸன்டேஷனும் கொடுத்துருக்காங்க. தே ஆஸ்கிங் த irreducible representation என்னவா இருக்கும் அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க. ஓகே, அண்ட் திஸ் கொஸ்டின் ஃப்ரம் PGTRB 2015 கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த irreducible representation. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பேஸ்ட் ஆன் த கிரேட் ஆர்த்தோகோனாலிட்டி தியரம். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியும். இதுக்கான சொல்யூஷன் இப்போ பார்க்கலாம். ஃபார் சால்விங் திஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு என்ன ஃபார்முலாஸ் தெரியணும். GOT ஃபார்முலா, that is n is equal to 1 by h summation of chi r chi i into n. Okay, so where x அப்படின்றது என்னன்னா it is order of the point group. Okay, order of the point group. Okay, and where chi r is equal to it is a value of reducible representation. Value of reducible representation. Okay, and where chi I is equal to it is a value of character. Value of character. இது டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஓகே, and where n is equal to coefficient values. ஓகே, கேரக்டர் டேபிளில் மேலே இருக்கக்கூடிய ஆர்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம், கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம். வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேசஸில் நம்மளுக்கு ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஹியர் நம்மளுக்கு கேரக்டர் டேபிளில் என்ன கொடுத்துருவாங்கன்னா E2C3 3 sigma V. ஓகே, ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூஸை அதாவது கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா we get the adder. ஸோ இங்கே 1 1 + 2 3 3 + 3 இட் இஸ் டோட்டல் 6. அப்போது ஹச்சோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 6. ஓகே, ஸோ 1 by 1 நம்ம இப்போ நம்ம பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி. ஸோ தட் இஸ் ஃபஸ்ட்டு என்னன்றதுல A1. ஓகே, ஸோ A1 ஈக்குவல் டு நான் ஹியர் எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன 1 by r இன்ட்டு சமேசன். ஓகே, 1 by rன்றது 1 by 6 ஆர்டர் ஆஃப் த பாயிண்ட் குரூப். ஓகே, இன்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 6 இன்ட்டு. ஸோ நம்ம A1க்கு தான் மல்டிபிள் பண்ணுறோம். இந்த 6 இந்த 1 அண்டு இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன எழுதுவோம் அப்படின்னா இட் இஸ் 6 இன்ட்டு 1 இன்ட்டு 1. ஓகே, ப்ளஸ் நெக்ஸ்ட் 0 இன்ட்டு 1 இன்ட்டு 2. ஓகே, 0 இன்ட்டு 1 இன்ட்டு 2 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 3. 2 இன்ட்டு 1 இன்ட்டு 3. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா what we get 1 by 6 இன்ட்டு 1 இன்ட்டு 6 ப்ளஸ் எனிதிங் இன்ட்டு 0 0 2 3s are 6. Okay, so 6 + 6 we get 12. so 1 by 6 இன்ட்டு 12 அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா it is 2. கேன்சல் பண்ணும்போது 2A1. ஓகே,
நெக்ஸ்ட் இப்போ A1 நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி A2. ஓகே, ஸோ A2 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆர்டர் வந்து 1/6 இன்ட்டு இப்போ பாருங்கள் 6 இன்ட்டு 1 இன்ட்டு 1, ஸோ 6 இன்ட்டு 1 இன்ட்டு 1 ப்ளஸ் எனிதிங் அகைன் வந்து நெக்ஸ்ட் வந்து 0 தான் இருக்குது. 0 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் ஆகும். ப்ளஸ்ஸு 2 3s are 6. ஓகே, ஸோ 2 இன்ட்டு அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது -1 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு -1 இன்ட்டு 3. ஓகே, ஸோ மொத்தத்தையும் சால்வ் பண்ணோன்னா 1/6 6 ப்ளஸ் 0. ஓகே, ஸோ இட் இஸ் -6. ஓகே, ஸோ இது மொத்தத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா +6 -6 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0 ஆகிடும். ஸோ 0 A2. அப்போ இங்கே A2 கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் 1/6 இன்ட்டு 6 இன்ட்டு இங்கே ஒரு 2 இருக்கு இல்லையா. ஸோ 6 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 0 இன்ட்டு எனிதிங் இன்ட்டு 0. ஸோ கம்ப்ளீட் 0 ஆகும். அண்ட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 0 கண்டிப்பாக ஹோல் டேர்மும் 0 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1/6 இன்ட்டு 6 2s are 12. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2E அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போது த ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆர் okay is equal to 2A1 plus 2E is the correct answer. Okay, நாம் இப்போ options check பண்ணலாம். So see the question. The correct option is okay A1 plus A2 plus 2E. Option B 2A1 plus 2E. Okay, so this is the correct answer. Option B is the correct answer. இதில் வந்து A2 இருக்கு wrong, இதில் வந்து மூணுமே இருக்கு. So this also wrong. So option B is the correct answer. Okay, next question. Okay, see the question. This question is also from PGTRB Polytechnic 2017 கேட்ட question. ஓகேவா, ஸோ see here assertion reason பேஸில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the identify okay so the identity element present in all the molecules doing nothing. ஓகேவா, ஸோ ஒரு ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லும் இல்லையா. ஸோ அதுதான் ஐடென்டிட்டி ஆப்ரேஷன். ஸோ அப்படின்ற ஆப்ரேஷன் வந்து ஒரு எலமெண்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸையும் கொண்டு வராது. அந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது தே ஆர் ரிமைன் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கான ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொட்டேஷன் த்ரூ an angle of 360 divided by n degree about an axis followed by reflection about a plane perpendicular to the axis is called improper axis அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அசர்ஷன் கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா ஐடென்டிட்டிக்கான ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷன் த்ரூ an angle இது வந்து எதுக்குன்னா இட் இஸ் அ இம்ப்ராப்பர் ஆக்சிஸ்க்கான டெஃபினேஷன். புரியுதுங்களா. இம்ப்ராப்பர் ஆக்சிஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ரொட்டேஷன் ஃபாலோடு பை ரிஃப்ளெக்ஷன், அதாவது பெர்பெண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன் நம்ம பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி. ஓகேவா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். பட்டு அசர்ஷனுக்கு இந்த ரீசன் வந்து ஆப்டான ரீசனா அப்படின்னு கேட்டால் நோ, ஏன்னா போத் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, பட்டு அசர்ஷன் அண்ட் ரீசன் போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போத் ஏ அண்டு ஆர், அதாவது அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ இஸ் ராங். ஓகே, அண்ட் பி பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்டு ஆர் ஆர் ட்ரூ, அதாவது ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ரெண்டுமே ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான், பட்டு நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஏ இஸ் ட்ரூ, பி இஸ் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ஆர் இஸ் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ஃபால்ஸ் அண்ட் ஆர் இஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் டூ ஆர் ஆல்சோ ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே வந்து என்னது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஓகே, பட்டு எக்ஸ்பிளனேஷன் தான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Now move on to next question. Okay, see the question. Find the reducible representation of C3V point group. Okay, ஸோ நம்மளுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா C3V point group நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் நம்மளுக்கு 410, அதாவது irreducible representation 410 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தே ஆஸ் டு ஃபைண்ட் அவுட் த ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். இதுக்கு முன்னாடி பண்ணால் அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் n ஈக்குவல் டு 1/h இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் chi r chi I இன்ட்டு n.
ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நான் A1க்கு எடுத்துக்கிறேன். ஸோ தட் இஸ் A1 ஈக்குவல் டு இங்கே ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா 1 + 2 இட் இஸ் 3 3 + 3 6 சேம் தான். ஸோ 1/6 இன்ட்டு 4 × 1 × 1 ஸோ 4 ப்ளஸ் 1 × 1 × 2 அப்போ என்ன கிடைக்கும்? இட் இஸ் 2 ஒன்லி. ஓகே ப்ளஸ் 0 × எனிதிங் × 0 0 ஆகிடும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1/6 × 6ன்னு கிடைக்கும். இஃப் யூ கேன்சல் தீஸ் டூ வேல்யூஸ் வி கெட் அதாவது A1 அதாவது 1A1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே நவ் கம் டு த செகண்ட் ஒன் தட் இஸ் A2. ஓகே A2க்கு பார்த்தீங்கன்னா 1/6 இன்ட்டு 4 × 1 × 1 1 × 1 × 2 அப்போ என்ன கிடைக்கும் வேல்யூஸு? சேம் 4 × ஓகே 2 சாரி 4 + 2 4 + 2 + 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கேயும் 1/6 × 6 கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1A2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது E. ஓகேவா? ஸோ E வந்து மல்டிபிள் பண்ணோன்னா 4 2s are 8 × 1 அப்படின்னு சொல்லும்போது 8 கிடைக்கும். 1 × -1 -1 இங்கிட்டு ஒரு 2 இருக்குது. ஸோ -2 0 × எனிதிங் × 0 கம்ப்ளீட் 0. அப்போது ஈக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இட் இஸ் 1/6 × 4 2s are 8 ஓகே -2 + 0. ஸோ அப்போ இது என்ன கிடைக்கும்? 8 - 2ன்றது 6. ஸோ 1/6 × 6 அப்படின்னு சொல்லும்போது இது ஆல்சோ E1 கிடைக்கும். அப்போது த ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆர் என்னென்னலாம் அப்படின்னா இட் இஸ் A1 ஒரு A1 + A2 + E. So this is a reducible representations. Okay. So the correct options are option A is the correct answer. Okay. ஒரு A1 A2 E. Okay. So this is the correct answer. Now move on to next question. Okay. See the next question. Out of the following, okay, which one contains the maximum symmetry operations அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ABCD நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து எதுக்கு வந்து மேக்ஸிமம் சிமெட்ரி ஆப்ரேஷன் இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ஜாமெட்ரி ஆஃப் த பாயிண்ட் குரூப். பாயிண்ட் குரூப் என்னென்னு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சி ஹியர் ஹவு டு ஃபைண்ட் அவுட் த பாயிண்ட் குரூப். ஸோ இந்த ஒரு குரூப் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு நான் இது எப்படி எழுதுறேன் அப்படின்னா சி ஹியர் நான் இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா NH இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் எழுதுகிறேன். ஓகே த 3 NH குரூப்பை. ஓகே அண்ட் த டபுள் பாண்ட் ஓவர் நான் ஒரு பிளாக் லைன் நம்ம கொடுத்துக்கிறேன் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம புரியணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் பெர்ஃபார்ம் C3 ஓகேவா? ஸோ இந்த பாண்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா உள்ள வரையும் கொண்டு வரோம் அப்படின்னா இப்படி இருக்கும். ரைட்? ஸோ இந்த ஒரு சென்டர் பாயிண்ட்டை வச்சு நம்ம C3 ரொட்டேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 120 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா வி கெட் அ ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இஃப் யூ ரொட்டேட்டிங் இதை ரொட்டேட் பண்ணும்போது திஸ் கம் ஹியர் அண்ட் திஸ் கோஸ் டு ஹியர் அண்ட் திஸ் பாண்ட் கோ டு ஹியர். ஓகே ஸோ நம்மளுக்கு இது மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இங்கே பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்றது இட் இஸ் C3 இஸ் அ பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு C2 வேறு இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் இது ஒரு C2. இந்த C2 வச்சு நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடு இருக்கக்கூடிய 2 பாண்ட்ஸ் இந்த சைடு மூவ் ஆகும், இந்த சைடு இருக்க இந்த சைடு போவாங்க. இது ஒரு C2 அண்ட் திஸ் இஸ் நெக்ஸ்ட் C2 அண்ட் திஸ் இஸ் தேர்ட் C2. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு C3ன்ற பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குது அண்ட் 3 C2s ஆர் பெர்பெண்டிகுலர் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே பிரின்சிபல் ஆக்சிஸ் 3. ஓகே ஸோ அப்போ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் அ D3 அப்படின்னு சொல்லி மாறிடும். ஓகே இட் இஸ் பிகம்ஸ் அ D3 பாயிண்ட் குரூப்புக்கு மாறும். நெக்ஸ்ட்டு வந்து பிளேன் பார்க்கணும். ஓகே ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் இது. ஸோ இப்போ இதுக்கு பிளேன் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு ஹரிசாண்டல் பிளேன் வந்து போகும். ஓகே இதில் வந்து ஒரு சிக்மா H பிளேன் இருக்கும். ஸோ அப்போ இதோட பாயிண்ட் குரூப் பார்த்திங்க அப்படின்னா இட் ஹஸ் அ D3H பாயிண்ட் குரூப். ஓகே ஃபஸ்ட் நான் பாயிண்ட் குரூப் மட்டும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம எலிமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? நான் கம் டு த ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியும் பாருங்கள் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு நான் அகைன் இதை மாற்றி எழுதுகிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்படி வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், அதனால நான் இப்படி மாற்றுறேன். சரிங்களா? இப்போது NH இருக்க குரூப்பில் இந்த இடத்துல இருக்க NH. ஸோ இங்கேயும்
இங்கே இருக்குது NH. ஓகே, அண்ட் C டபுள் பாண்ட் O இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் இப்படி மாற்றிக்கிறேன். டபுள் பாண்ட் ஓவை டார்க் லைனில் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இட் இஸ் அ டார்க் பிளாக். ஓகே, அண்ட் ரிமைனிங் இருக்கிறது இங்கே ஒரு O இருக்குது இல்லையா, ஸோ இங்கே ஒரு O அண்ட் திஸ் இஸ் டபுள் பாண்ட் O. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are passing the C2. ஓகே, ஸோ C2 எந்த டைரக்ஷனில் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் we are passing C2. ஓகே, ஸோ இந்த ஒரு C2 வச்சு நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்னன்னா they are mutually exchange. ஓகே, exchange their position. அப்போ இதில் ஒரு C2 இருக்குது. ஓகே, வேறு ஏதாவது பாசிபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் இப்படி பாஸ் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டு இந்த சைடு போகும், இது ரெண்டு இந்த சைடு வரும். பட் திஸ் இஸ் நாட் அ ஐடென்டிக்கல் ஒன், சாரி ஈக்குவலண்ட் ஒன். ஓகேவா, ஸோ அப்போ இதில் C2 மட்டும்தான் பாசிபிள், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் இதில் பிளேன் இருக்கா அப்படின்னா எஸ், இட் ஹாஸ் அ சிக்மா பிளேன். சிக்மா இந்த ஒரு இது வழியே இதுக்கு பேரலாக ஒரு பிளேன் போகுது. ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சு ஒரு பிளேன் அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், சிக்மா வி பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் த பாயிண்ட் குரூப் இஸ் C2V இஸ் த பாயிண்ட் குரூப். ஓகேங்களா, நோ கம் டு த நெக்ஸ்ட் ஒன், ஆப்ஷன் C அண்ட் D. ஓகேவா, ஆப்ஷன் C அண்ட் Dயில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எந்த ஒரு பாயிண்ட் குரூப்புமே நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ போத் ஆர் CN இஸ் த பாயிண்ட் குரூப். ஓகே, விச் மீன்ஸ் C1. ஓகேவா, ஜஸ்ட்டு ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வந்து இதில் நம்ம ரொட்டேஷன் வந்து பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் சப்ஸ்டியூஷன் இருக்குது. இப்போ நம்ம C2 அதாவது மினிமம் குறைஞ்சது நம்ம C2 பண்ணோம் அப்படின்னா இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படிங்கும்போது S இந்த சைடு வரும், O இந்த சைடு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். சேம் ஹியர் ஆல்சோ CH2 குரூப் இந்த பக்கம் வரும், இந்த சைடு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து என்ன கிடையாதுன்னா திஸ் குரூப் இஸ் நாட் அ ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சரை ப்ரொடியூஸ் பண்ணாது. இந்த ரெண்டு மாலிகுல்ஸுமே ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சரை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகே, ஸோ அப்போது இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் C1 மட்டும்தான் இருக்கும். C1 இட்ஸ் நத்திங் பட் ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் மட்டும்தான் இதில் இருக்கும். அப்போ சிமிட்ரி எலமெண்ட் இருக்கிறதே லீஸ்ட்டாக இருக்கிறது இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான். கொஸ்டின் கேட்டிருக்கிறது மேக்ஸிமம் சிமிட்ரி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ C2 பாயிண்ட் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதில் என்னென்னலாம் சிமிட்ரி ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். இட் இஸ் ஐடென்டிட்டி இருக்கும் அண்டு C2 இருக்கும். இட் இஸ் C2 அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா சிக்மா வி வந்து ரெண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 சிக்மா விஸ். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச சிக்மா வி இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பேரலாக இப்படி போகக்கூடிய ஒரு சிக்மா வி. ஓகே, ஸோ இப்படி வந்து ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ணுறது. இது வந்து இப்படி கட் பண்ணுது, மாலிகுலர் பைசெக்ட் பண்ணுது ஈக்குவலாக. இது வந்து பிளேன். ஓகே, ஸோ பிளேனாக போகும். ஸோ இட் இஸ் அ சிக்மா வி, 2 சிக்மா வி. ஸோ டோட்டல் ஆப்ரேஷன்ஸ் சிமிட்ரி ஆப்ரேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் 4 தான் இதோட மேக்ஸிமம் அப்படின்றது. ஓகே, now come to இந்த கேஸ் ஆஃப் D3H. ஓகே, ஸோ D3Hல இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒரு C3 இருக்குன்னு பார்த்தோம் அண்டு 3 C2s ஆர் பெர்பெண்டிகுலர் டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போயே இது வந்து எதை பீட் பண்ணிருச்சு அப்படின்னா இதை பீட் பண்ணிருச்சு. ஏன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 + 2 அப்படின்னு 3 + 1ன்னு சொல்லும் போதே இங்கே 4 ஆகிடுச்சு. இது போக சிக்மா ஹச்ன்ற ஒரு பிளேன் இருக்குது, சிக்மா ஹச் இருக்குது. ஸோ இட்ஸ் அ 5. ஓகே, அண்ட் ப்ராப்பராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா D3H அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் E C31 C32 3 C2s are perpendicular to the principal axis and 3 sigma V. Okay, and sigma H S31 S32. Okay, ஸோ ஆர்டர் ஆஃப் த பாயிண்ட் குரூப் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் நம்ம என்ன சொல்லுவோம் 4n அப்படின்னு சொல்லுவோம். இந்த DNக்கு 4n அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் D3 என்னோட வேல்யூ வந்து 3. ஸோ 4 × 3 = 12. ஓகே, ஸோ கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 3 + 3 6 6 + 3 9 9 + 3 12. ஸோ 12. ஸோ மேக்ஸிமம் சிமிட்ரி ஆப்ரேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் 12. ஓகே, ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்கக்கூடியது. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ். பட் நம்ம வந்து கரெக்டாக அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு கொஷின்ஸ்க்கும் நம்மளால் ஆன்சர்ஸ் கொண்டு வர முடியும். இதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் தான். ஓகே, நான் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ see the next question. So 27th question, identify the Mulliken notation for the following irreducible representations அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய irreducible representation வந்து 1 1 -1 -1 -1. ஓகே, ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஃப்ளோ சார்ட் மாதிரி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், கேரக்டர் அண்டர் E. ஓகே, E அண்டரில் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அதாவது
1 அப்படின்னு இருந்துச்சா, இந்த டைமென்ஷன் வேல்யூ வந்து 1ன்னு இருந்துச்சுன்னா மேபி இட்ட ஏவாக இருக்கலாம் இல்லை பியாக இருக்கலாம். கேரக்டர்ன்ற 2 இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஷுட் பி ஈயாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வருது அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சஸ். ஓகே, ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸை பார்க்குறீங்க. ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸில் 2 இருக்கும், ஒன்று சிமெட்ரி அண்ட் ஏசிமெட்ரி. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் கீழே +1 அண்ட் -1 இருந்துச்சா, பாசிட்டிவ் வேல்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அப்படி இட் இஸ் ஏ, அண்ட் நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் பி. ஓகே, நெக்ஸ்ட்டு C2, n molecules of C2 is perpendicular அப்படின்னு சொல்லுவோம், perpendicular to the C2. ஓகே, இப்படி ஒரு கேசஸில் ஓகே, ஸோ பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்லுவோம், இட் இஸ் அ 1. ஓகே, அண்ட் நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தால் இதை 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த 1 அண்ட் 2 அப்படின்றது இட் இஸ் அ சப்ஸ்கிரிப்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதை பாசிட்டிவ் ஆர் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, சிமெட்ரி ஆர் ஏசிமெட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்வர்ஷன்ஸ். ஓகே, இன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுலேயும் சிமெட்ரி 2 இருக்கும் இல்லையா? ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ், அதாவது சிமெட்ரி பாசிட்டிவ் அண்ட் ஏசிமெட்ரி இட் இஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வி ஷுட் கிவ் ஜெரைட், அண்ட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அன்ஜெரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்மா பிளேன். ஓகே, சிக்மா பிளேன் எடுத்துக்கிறோம். ஸோ சிக்மா பிளேனை பொறுத்த வரைக்கும் ஓகே டேஷ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இட் இஸ் அ சிமெட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் அ சிங்கிள் டேஷ். ஓகே, அதே வந்து ஏசிமெட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் அ டபுள் டேஷ். ஓகே, ஸோ இப்போது இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நவ் see here the value under E வந்து +1 இருக்குது. ஸோ வேல்யூ அண்டர் +1 இருந்தால் மேபி இட் இஸ் ஏவாக இருக்கலாம், பியாக இருக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள், மேபி ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஏ இல்லாட்டி பி. ஓகே, நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்றது இங்கே CN அப்படின்றத இங்கே பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா +1 அப்படின்னு இருக்கு. ஸோ +1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இட் இஸ் ஏ. அப்போது கண்டிப்பாக நம்மளோட ஆப்ஷனில் வந்து கண்டிப்பாக இது ஏவாக தான் இருக்கும், நொட்டேஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட்டு இட் இஸ் பெர்பெண்டிகுலர். ஓகேவா? C2 ஆக்சிஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு த CN, அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு. ஓகேவா? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் இட் இஸ் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. ஸோ நெகட்டிவாக இருந்தால் இட் இஸ் 2. ஓகே, ஸோ அப்போ 2 டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்வர்ஷன் இருக்கானா, எஸ் இன்வர்ஷன் இருக்குது, அதுக்கு இல்லை நெகட்டிவ் இருக்குது. ஸோ இன்வர்ஷனில் ஏசிமெட்ரிக்காக இருந்தால் U, அட் இஸ் அன்ஜெரைட். ஓகே, திஸ் இஸ் அன்ஜெரைட். நெக்ஸ்ட்டு சிக்மா பிளேனில் நெகட்டிவ் விச் மீன்ஸ் ஏசிமெட்ரி. ஸோ இட் இஸ் அ டபுள் டேஷ். ஓகே, ஸோ மொத்தத்தையும் நம்ம எழுதணும் அப்படின்னா இட் இஸ் ஏ. ஓகே, A2 U double dash. So this is the Mulliken symbol. Okay, so the options are A1 dash, option B paranga A2 U double dash. So option B is the correct answer. Okay, now move on to next question. See the question. The pair of symmetry point groups that are associated with the only polar molecule is. Okay, so எந்த point group வந்து only polar molecule கூட மட்டும் associate ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து வேணால் C2V D infinite H, ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா C3V இருக்குது, ஆப்ஷன் அண்ட் C2H, ஆப்ஷன் சி பாருங்கள் D2H டெட்ராஹெட்ரல், ஆப்ஷன் டி C2V அண்ட் C infinite V. ஓகே, ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், C2V அண்ட் C infinite V. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த associated with the polar molecules, these point groups are. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் H2 எடுக்கிறேன். Okay, so it has a C2V point group and it is a polar. Okay, and next example for HCl. Okay, so HCl is padina, it is a C infinite V. Okay, C infinite point group. Okay, both are polar only, both are polar. Okay, because they have only one kind of axis, principal axis பார்த்தீங்க அப்படின்னா இதில் only one தான் இருக்கும். சரிங்களா? So option D is the correct answer. Next see the question. இந்த question வந்து நம்ம homework கொடுத்துருந்தோம். What is the point group of Fe2CO9? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது டவுட் கேட்டிருந்தீங்க, எப்படி how to identify அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா Fe2CO9ஓட ஸ்ட்ரக்சரை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதை நம்ம ஆர்கனோமெட்டாலிக்கில் படிச்சிருப்போம். ஓகேவா?
See here, first Fe2CO9. Okay, so first metal bond வந்து எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிங்க. first total valence electron. Okay, total valence electron தெரியணும். So TVC equal to it is Fe, its a valence electron is 8, there are 2 Fe 2 plus 9 into 2, so total it is 16 plus 18 equal to 34. Okay, so total அப்போ எவ்வளோ வரணும், it is a 36ன்னு வரணும். so 36 minus 34 அப்படின்னு சொல்லும்போது 36 minus 34. okay, ஸோ அப்போ இதில் என்ன இருக்கும், 2 இருக்கும். ஸோ 2 ஈக்குவல் டு 1 மெட்டல் பாண்ட் வந்து இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஓகேவா, ஸோ அப்போ இந்த காம்பவுண்டில் ஒரு மெட்டல் பாண்ட் இருக்குன்னு தெரிய வருது. ஸோ அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, see here Fe CO, there are 3 COs are terminal and remaining 3s are bridging. Okay, they are bridging. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் மாலிகுல். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மாலிகுலுக்கு பாயிண்ட் குரூப் என்ன அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் இமேஜின் கைஸ், இந்த ஒரு டெர்மினல் இருக்கக்கூடிய ரெண்டு அயன்லேயும் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இந்த CO குரூப் அப்படின்றது இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இப்படி இருக்கும், தே ஆர் லுக் லைக் தேட். ஓகே, ஸோ see here இந்த மாடல் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன பிரிட்ஜிங் வந்து கனெக்ட் பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு டெர்மினல் மட்டும் நான் காட்டியிருக்கேன். ஓகேவா, ஸோ see here 1 2 3 அண்ட் அதே மாதிரி இதுலேயும் 1 2 3 இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டெர்மினலையும் பார்த்திங்க அப்படின்னா போத் குரூப்ஸ் ஆர் அட்டாச்டு. ஓகேவா, ஸோ மொத்தம் 1 2 3 அண்ட் 1 2 3 மொத்தம் 6 CO வந்து அட்டாச் ஆகிருக்கு அயனில். ஜஸ்ட் இமேஜின். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்றது எது வழி போகுது அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த ஒரு சென்டர் வழியாக பாஸ் ஆகுது. த பிரின்சிபல் ஆக்சிஸ் இஸ் பாசிங் திஸ் டைரக்ஷன். ஓகே, இது வழி இப்படி பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி போய் தான் இது என்ன பண்ணுது, ஒவ்வொரு C3 ரொட்டேஷன்லேயும் இட் கிவ்ஸ் த ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் கரெக்டாக 120 டிகிரி பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் த ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா, ஸோ நான் 120 டிகிரி இதை ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இட் கிவ்ஸ் அகெயின் ஒரு சேம் ஸ்ட்ரக்சர் இது கொடுக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி அகெயின் நான் ஒரு 120 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி இருக்கும், அகெயின் 120 டிகிரி. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு C3 ஆக்சிஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இதில் பிரிட்ஜிங் இல்லாமல் நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு இது C3 கிடைக்குதுன்னு தெரியலாம். இப்போ நான் பிரிட்ஜிங் வச்சு சொல்கிறேன். இந்த பிரிட்ஜிங்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னால் இங்கே வைக்க முடியல, ஃபிட் பண்ண முடியல. ஓகேங்களா, ஸோ நான் சொல்கிறேன், அதாவது பிரிட்ஜிங் இப்படி இருக்கும். ஓகேங்களா, இந்த இதிலிருந்து வந்து ஒரு பிரிட்ஜிங் இதில் இருக்கும், அதே மாதிரி இது இப்படி இருக்கும். திஸ் இஸ் ஒன் பிரிட்ஜிங். ஓகே, தென் செகண்ட் பிரிட்ஜிங் பார்த்திங்க அப்படின்னா, திஸ் இஸ் செகண்ட் பிரிட்ஜிங் CO. ஓகே, ஸோ திஸ் இஸ் செகண்ட் பிரிட்ஜிங். ஓகேவா, அதாவது இது ரெண்டுக்கும் பேரலாக, இப்போ ரெண்டு இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டு சென்டரில் நடுவில் இருக்கும், அதே மாதிரி இது வந்து இந்த ரெண்டுக்கும் பேரலாக இருக்கும். ஓகே, அண்ட் இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இதுக்கு மேலே இங்கே ஒரு CO இப்படி கனெக்ட் ஆகிருக்கும் மேலே. ஓகேவா, கிட்டத்தட்ட நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இதே மாதிரியே இந்த சென்டரில் இதுக்கு பேரலாக ஒரு CO, இதுக்கு பேரலாக இங்கே ஒரு CO, இதுக்கு பேரலாக இங்கே ஒரு CO நம்மளுக்கு இருக்கும். ஓகே, நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு C3 ரொட்டேஷனில், ஒவ்வொரு C3 ரொட்டேஷனில் உங்களுக்கு ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ இட் இஸ் அ C3V, சாரி நாட் அ C3V, C3 இஸ் அ பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் C2 இருக்குது அப்படின்னா, எஸ் இட் ஹாஸ் அ 3 C2s ஆர் பெர்பெண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். வாட் ஆர் த C2s அப்படின்னா, இப்படி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு C2ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு C2 நான் இப்படி வச்சுக்கிறேன் மாலிகுலை, இதை நான் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே கீழே போகும், இப்படி இது மேலே வரும் இல்லையா. ஸோ இது ஒரு ரொட்டேஷன் ஃபஸ்ட்டு C2. ஓகே, அண்ட் செகண்ட் C2 இதே மாதிரி இந்த சென்டரை பேஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு செகண்ட் C2 கிடைக்கும். புரியுதுங்களா, இந்த சென்டரை நம்ம பேஸ் பண்ணும்போது வி கெட் அ செகண்ட் C2. அண்ட் தேர்ட் C2 அப்படின்றது இது வழியாக போகக்கூடிய தேர்ட் C2. ஸோ அப்போ மொத்தம் 3 C2s இருக்குது. ஓகே, ஸோ 3 C2s பெர்பெண்டிகுலர் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னா இது நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் அ D3 அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இட் ஹாஸ் அ சிக்மா H plane also. It can cut the molecule into 2 equal half. ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்றது இது ரெண்டு வழியும் போகுது. ஸோ இதை கட் பண்ணக்கூடிய இங்கே ஒன்று கட் பண்ணும். ஓகேவா, ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு இமேஜின்
இங்கே ஒரு CO இருக்குது, இங்கே ஒரு CO இருக்குது, bridging CO, அண்ட் இதெல்லாம் ஈக்குவலண்ட்டாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு CO இந்த இடத்துல இருக்கும். ஜஸ்ட் இமேஜின். இப்போ நான் இதை கட் பண்ண அப்படின்னா இட் கட் த மாலிகுல் இன்டூ 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். ஸோ இங்கே வந்து சிக்மா ஹச் பிளேன் வந்து இருக்குது. ஸோ D3H இஸ் த பாயிண்ட் குரூப். ஓகேவா? ஸோ ஐ திங்க் இது இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா ஜஸ்ட் நான் முன்னாடி சொல்கிற மாதிரி ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்கள். இதுக்கான 3D ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓனாக வந்து இது மாதிரி க்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும். ஓகே, இதில் வந்து என்னால் வந்து அவ்வளோ கிளியராக சொல்ல முடியல. ஓகே, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, hope you understand. So D3H is the correct answer. So option B is the correct answer. Okay, now move on to next question. A part of the character table of a point group. Okay, so order வந்து 4 அப்படின்றது is given below. நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. Okay, the 4 character of okay respectively அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஃபுல்லாக என்ன இருக்குது, கேரக்டர் டேபிள் இருந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் விச் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்லணும். ஓகேவா? ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா பேஸ்ட் ஆன் த கிரேட் ஆர்த்தோகனாலிட்டி தியரத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஆர்டர் வந்து 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அண்டர் இது கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா? ஸோ 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் அப்படின்ற போது நம்மளுக்கு 3 கிடைக்கும். இப்போ இதோட வேல்யூ வந்து 1 ஸ்கொயர்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக இதோட வேல்யூ 1. ஓகே, நெக்ஸ்ட் சேம் எல்லா கேசஸ்லையும் அதே தான் 1 1 1 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது எல்லாமே 1 1 1. ஸோ இப்போ இது மூலமாக நம்மளுக்கு 1 1 1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. பட் எப்பயுமே நமக்கு நல்லா தெரியும் ஒரு கேரக்டர் டேபிளில் சேம் வேல்யூஸ் ரிப்பீட் ஆகாதுன்னு. ஆல்ரெடி இங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, சிமிட்ரி எலமெண்ட்ஸ். அப்போது இங்கேயும் சிமிட்ரி கேரக்டரில் இருக்காது. ஓகே, அப்போ இதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்ற வேல்யூஸ் வந்து வரும். ஸோ இது எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். நான் ஜஸ்ட்டு இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இதை மட்டும் நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். ரிமைனிங் எல்லாத்தையும் நான் அன்னோனா எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் எடுத்துக்க போகிறது psi 4. ஓகேவா? இதுதான், அதாவது 4 × 1. இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 1 × 1 × 1. ஸோ 1 × 1 × 1 ப்ளஸ் x × 1 × 1. ஓகே, அப்போ எக்ஸ்ன்னு கிடைக்கும். ப்ளஸ்ஸு y × 1 × 1. ஸோ yன்னு கிடைக்கும். ப்ளஸ் z × 1 × 1 ப்ளஸ் இசட்னு கிடைக்கும். ஓகே, ஆர்த்தோகோனாலிட்டி தியரத்தைப்படி ரெண்டு கேரக்டரை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுறோன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0. அது 0வாக வரணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? 0ன்னு வரணும், இது ரூல் படி. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு psi 4 × psi 1 psi 2. ஓகே, அகெயின் 1 × 1 × 1. ஸோ அகெயின் 1 கிடைக்கும். ப்ளஸ்ஸு எக்ஸ் × -1 × 1ன்ற போதும் இது என்ன வரும், மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகிடும். ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ் 1 × 1 என்பது இட் இஸ் அ ப்ளஸ் ஒய். ப்ளஸ்ஸு இசட் × -1 × 1 என்பது இட் இஸ் மைனஸ் இசட். ஓகே, இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அண்ட் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், அதாவது psi 3. ஓகேவா? psi 4 × psi 3. இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். 1 × 1 × 1. ஸோ அகெயின் 1 ப்ளஸ்ஸு எக்ஸ் × -1 × 1 என்பது மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஓகே, ப்ளஸ் ஒய் × -1 அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் மைனஸ் ஒய். ஓகே, ப்ளஸ் இசட் × 1 × 1 என்பது இட் இஸ் இசட். ஓகே, ஸோ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் த தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம 1 by 1 இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம எழுத போகிறோம். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் நான் எழுதிட்டேன். ஃபஸ்ட் நான் பண்ண போகிறது 1 + 2 இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டேரெக்டாக நான் இங்கே பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 1 + 2 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 1 + 1 2 கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போது ப்ளஸ் 2y கிடைக்கும். ப்ளஸ் 2y அண்ட் இசட் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் மைனஸ் இசட்னு வரும். செகண்ட் ஈக்குவேஷன் இஸ் மைனஸ்.